நீ இவ்வளவு நாளா என்ன பண்ணிட்டு இருந்த, வாட் யூ ஆர் டூயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இந்த சிவில் சர்வீஸ்க்காகவே படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னா அது ஒரு கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட் மாதிரி தான். நான் வந்து வேலையும் பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தால் தான் நீங்கள் அந்த தேர்விலும் வெற்றி பெற முடியும். எனவே இது போன்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கிளவுட் கம்ப்யூட்டிங், டேட்டா சயின்ஸ் இதையெல்லாம் கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். அப்பொழுதுதான் தமிழ் இளைஞர்கள் தலை நிமிர்ந்து நடக்க முடியும். நன்றி சுகுமாரன் சீனிவாசன். நீங்க தான் சொல்ல இறுதியா விரும்புறீங்களா? வாய்ப்பளித்ததுக்கு மிக்க நன்றி. நான் மக்களுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இப்போ நான் விமானியாக இருந்து ஓய்வு நேரங்களில் கம்ப்யூட்டர் ஆர்வத்தோடு படித்தது என் வாழ்க்கையை மாற்றி பல நாடுகளை பார்க்க வைத்திருந்தது. நான் வெறும் ஒரு BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட். எங்கள் அப்பாவுக்கு என்ன சிவில் சர்வீசஸ் படிக்க வைக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. ஆனால் நான் வேறு ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அந்த பாதையில் வெற்றியும் அடைந்திருக்கிறேன். நான் ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், ஒரு ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸோ டிஸ்டிங்ஷனோ வாங்குற ஒரு ஸ்டூடெண்ட் இல்லை. என்னால் இதை பண்ண முடியும் என்றால் 10 லட்சம் சிவில் சர்வீஸ் பண்ணுறவங்க எல்லாராலையும் இதை பண்ண முடியும். இதில் முக்கியமாக நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு காரணமே, வெளிநாட்டில் இருக்கிறவங்களெல்லாம் ட்ரெயின் பண்ணுறோம் வெள்ளையர்களில். அவங்கவுங்க நிறைய சம்பாதிக்கிறார்கள். நம்ம நாட்டில் இருக்கிற இளைஞர்களை ட்ரெயின் பண்ணி ஏன் அவங்க யூனிகார்ன்ஸை கிரியேட் பண்ணக்கூடாது, .comஸை கிரியேட் பண்ணக்கூடாது, நிறைய வேலைகளை படிக்கக்கூடாது, ஹையஸ்ட் குவாலிட்டி எஜுகேஷன் ஏன் நம்ம கிளவுடில் கொண்டுட்டு வரக்கூடாது? நான் இப்போ சொல்ல விரும்புவது என்னவென்றால், இந்த வீடியோக்கு கீழே ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு இன்டர்வியூ பாஸ் பண்ணதுக்கப்புறம் மிகுந்த சலுகைகள் கொடுத்து உங்களுக்கு ஹையஸ்ட் குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்க தயாராக இருக்கும். ஆனால் நாங்கள் அட்டெண்டன்ஸ்லேயோ, குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன்லேயோ, டெய்லி டெஸ்ட்லேயோ, வீக்லி டெஸ்ட்லேயோ, நீங்கள் செய்ய வேண்டிய ஹோம்ஒர்க்லேயோ, அசஸ்மெண்ட்லேயோ, எதுலேயும் எந்த பாரபட்சமும் இன்றி மிகவும் கட்டுப்பாட்டுடன் கடினமோடையும் கடந்த 6 வருடங்களாக நாங்கள் தொழில் நடத்தியிருக்கோம். அதை நாங்கள் தொடர்ந்து